நடிகர் விஷாலோட நடிப்பில் வெளிவந்த தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் தனுஸ்ரீ தத்தா. அதை தொடர்ந்து நிறைய ஹிந்தி படங்களுமே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 2018 வந்து நடிகரும் இயக்குனருமான நானா பட்டேக்கர் மேலே வந்து மீட்டு புகார் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது நானா பட்டேக்கர் வந்து தனுஷுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறதாவும் இந்த மாதிரி போலீஸ்லையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானா பட்டேக்கர் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனுஸ்ரீ பொய் சொல்றதாவும் தவறான கருத்துக்களை என் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் சைட்லேருந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து தனுஷி வந்து எந்த ஒரு படங்கள்லையுமே நடிக்காம சினிமாலேருந்து ரொம்ப வருஷமாவே விலகிதான் இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க இன்ஸ்டாகிராமில் அழுதுட்டு பேசின ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவங்களோட சொந்த வீட்டிலேயே வந்து அவங்க துன்புறுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. நான் போலீஸ்கிட்ட இதை பற்றி கால் பண்ணி சொன்னேன். அதுக்கு அவங்க நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அதனால நான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் நேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கேன். இந்த துன்புறுத்தல் காரணமாக எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டுக்கு மேலே வினோதமான சத்தம் எல்லாமே கேட்டுட்ருக்கு. என்னோட வீட்டுக்கு மேலே வினோதமான சத்தங்கள்லாம் கேட்டுட்ருக்கு. அதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கிறது கிடையாது. அதனாலே என்னால் நைட்டு ஃபுல்லாகவே தூங்க முடியல. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு சில மந்திரங்கள் எல்லாமே கேட்டுட்ருக்கேன். வீட்டுக்கு வேலையாட்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வர வேலையாட்களுமே என்னோட பொருட்கள் எல்லாமே திருடிடுறாங்க. நிறைய தவறான விஷயங்களுமே செய்கிறாங்க. யாரோ வேணும்னே தான் ஆள் செட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க. அதனாலேயே நான் வீட்டுக்கு வேலையாட்கள் வைக்காம நானே தான் எல்லா வேலையும் செய்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால என்னால் எந்த வேலையுமே செய்யக்கூட முடியல. நான் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த டார்ச்சரை தாங்கவே முடியல. கடந்த 5 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்போ நானா பட்டேக்கர் மேலே வந்து 2018 இந்த மீட்டு புகார் கொடுத்தனோ அதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது கெஞ்சி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ விஷால் தான் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றணும், எப்படியாச்சும் நடிகர் சங்கத்தில் பேசிட்டு இவங்களை வந்து சேவ் பண்ணுங்க, இவங்க அழுகிறதுலே தெரியுது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தனுஷிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு போலீஸார் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.